الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுப்பு ஒரு அமானிதம் என்ற செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புணர்ந்து பணிகளை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். பொறுப்பு என்றால் அது ஒரு முள்படுக்கை மாதிரிதான். அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பொறுப்பை யார் ஒருவர் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க கூடாது என்ற சொல்ற அளவுக்கு நபிமொழி இருக்கிறது. நம் தலையில் விழும் வரை ஒரு நிர்பந்தம் வர. ஏனென்றால் அது ஒரு அமானிதம், அதற்கு மறுமையில் கேள்விகள் இருக்கிறது. நீ எப்படி செயல்பட்டாய் உன் பொறுப்பில், இந்த பொறுப்பை உனக்கு தரும் பொழுது அந்த ஹக்கில் எப்படி நடந்து கொண்டாய், மக்களுடைய பொருளாதாரம் செல்வங்களில் எப்படி நடந்து கொண்டாய் என்ற கேள்விக்கணைகள் அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு நபிமொழியை நாம் அறிவோம். அபூதர் என்ற சஹாபிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் கவனிக்கிறாங்க பாருங்க. பொறுப்பு கேட்டதும் கொடுத்துடணும்ல, அந்த நபரை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கணிக்கக்கூடிய தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. எப்படி அந்த பலகச்சல தெரிஞ்சிடும், இது எதுக்கு இவர்கள் லாய்க்கா இருப்பாங்க, இந்த பொறுப்புக்கு இவர் சூட்டபிளா இருப்பாரு என்பதை நாம் கணிக்கவும் செய்யணும். இல்லைன்னா அந்த பொறுப்பு தரம் தெரியாம போய் சேர்ந்துடக்கூடாது. அதை உணர்ந்து அபூதர்ட்ட எப்படி பேசுறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப இப்படி அடிக்கிறாங்க, செல்லமா அடிச்சு பேசுவோம்ல, அந்த மாதிரி எதிஹி அலா மன்கி அந்த தோல்ல அடிச்சு யா அபூதர்ரே அப்படின்னு சொல்லி செல்லமாக அன்பாக, ஏன்னா நல்ல மனிதர், பின் வரக்கூடிய செய்தியை நம்ம அறிய முடியுது. அது சொல்லிட்டு சொல்றாங்க, சும்மா கால யா அபூதர்ரே இன்னக தஈஃபுன், நீங்க ரொம்ப பலவீனமான ஆளு, உங்களுக்கு இந்த பொறுப்பு சரி வராது. எப்படி அப்ப பலவீனம்னா ரொம்ப எதுக்குமே ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க. பலகீனமான ஆளுக்கும் பொறுப்பு சரி வராது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து வச்சிருக்கிறாங்க. தைஃபுன் இன்னஹு அமானா, ஏனென்றால் இது ஒரு அமானிதம். நீங்க பாட்டுல பலவீனமா இருந்துகிட்டு கேட்கிறவங்களுக்கெல்லாம் எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தா என்ன ஆகாது, அது எடுபடாது. ஏன்னா இது ஒரு அமானிதம். இன்னஹா யோமல் கியாமா, இத கியாம நாள்ல விசாரிக்கப்படும், நீங்க மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. வஹிஸ்யுன் நதாமத்து இல்லாமன் அகதஹா பி ஹக்கிஹா, இது ஒரு ஹக்கு, இது அடுத்தவர்கள் உரிமை சம்பந்தப்பட்டது. வஅதல்லதி அலைஹி ஃபீஹா, இதை கையாள வேண்டிய முறைப்படி கையாள வேண்டும். ஒழுங்கா கையாளணும், ஒழுங்கான முறையில் அதை செயல்முறை கொடுக்கணும். ஒண்ணுமே கம்பு சுத்த தெரியாதோடு போய் கம்பை சுத்துன்னு சொன்னா அது என்னத்துக்கு ஆகும்? அப்போ அதை உணர்ந்து செயல்படணும். அப்ப கையாள வேண்டிய விதத்தில் இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மறுமை நாளில் இது கை சேதம் அடைந்தவராக இழிந்த நிலை, ஹிஸ்யூன் கவலை அடைந்தவராக நீ போய் விடுவாய். என கேள்விகள் இருக்குது. உன்னை நம்பிதானே கொடுத்தோம், இவ்வளவு லட்சங்களை உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம், இவ்வளவு கோடிகளை உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம்,
அப்ப இதில் நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க என்று பொறுப்பு ஒரு அமானிதம் என்பதை புகாரில 3729 இந்த நபி மொழி இடம்பெற்று இருக்கிறது. அபூதருங்கிறவங்க நல்ல மனுஷன், அந்த பலவீனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. நீங்க கொஞ்சம் பலவீனமான ஆளு, இதற்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சூட்டபிள் ஆக மாட்டீங்க, நிறைய கேள்விகள் இருக்கு, மறுமையில இழிந்தவராகவும் கை சேதம் அடைந்தவராகவும் சிக்கிக்க கூடாது கியாமத் நாள்ல என்று ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. இதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இன்னக்கும் சத்ஹரிசு அலல் இமாரதி, நீங்கள் ஆட்சியையும் பதவியையும் ஆசைப்படாதீர்கள், அதை அடைய நீங்கள் ஆசைப்படாதீர்கள், பேராசைப்படுகிறீர்கள். ஆனால் இதற்காக நீங்கள் மறுமை நாளில் வருத்தப்படுவீர்கள். அசம்மா மாட்டிக்கிடுவாங்க. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பாருங்க, இஸ்லாமிய ஆட்சியை வச்சுக்கிறங்க, முஸ்லீம் நாடுகள்லாம் இப்ப இருக்குது, அவனால ஒரு ஸ்திரமா ஸ்டெடியா நிக்க முடியல. ஏன் காரணம்? நெருக்கடி. நல்லவன்னா ஒரு பதவியிலேயே இருக்க முடியாத அளவுக்கு கெட்டவங்க தான் இருப்பாங்களா, கெட்டவங்க கிட்ட தான் ஆட்சியே இருக்கும். ஒரு 40 வருஷம் தான் நல்லாட்சியே உலகத்துல நடந்திருக்கும் போல இருக்கு. நபிகள் நாயகம், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய குலஃபாயின் அந்த சமயத்துல நடந்ததுதான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆட்சி மகதி வருவாங்க போல இருக்கு, நல்லாட்சி கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஆட்சினாலே ஒரு நெருக்கடியும் ஒரு கடினமும் இருக்கும். ஏன்னா அவன் குடைச்சல் கொடுப்பான், டேய் மதுபானத்தை வை, டேய் அதை வை, விபச்சாரம் எல்லாத்தையும் வைக்கிறாங்களே இஸ்லாமிய நாட்டுல, வைக்க கூடாத சட்ட பிரகாரம். அப்ப கடும் கண்டனத்துக்குரியது, நெருக்கடிக்கு ஆளாகிறோம். அப்போ ஆட்சி பதவிக்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள், மறுமை நாளில் அதற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பாலூட்டுவது, அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறாங்க, முருதியதி வ பிஸத்தில் ஃபாத்திமா ஃபதம, ஃபாத்திமான பால் ஊட்டுறது மாதிரி. பால் ஊட்டும் ஒரு அன்னை மகனுக்கு எப்படி சுகமாக ஊட்டுவார்களோ பதவி சுகம் அதே போன்றது. அதை அடைந்தால் நீங்க என்ன செய்வீங்க? கை சேதம் அடைந்து விடுவீர்கள். மறுமை நாளில் வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆசைப்படாதீங்க, கவனமாக இருங்க. அப்ப அந்த பொறுப்பையும் உணர்ந்து கொடுக்கணும், அந்த அமானிதத்தையும் பேணி பாதுகாக்கணும், அதற்கு லாய்க்கான ஆளாங்கிறதையும் பார்த்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, ஒரு 2 பேர் போறாங்க. தகல்து அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்திட்ட நாங்க 2 பேர் போனோம். வான ரஜுலைனி மின் கௌமி, ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, குடும்பம் சமூகத்தை சார்ந்த 2 பேர் போறாங்க. போயிட்டு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? அஹதுர் ரஜுலைனி அமர்னா, கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? போன 2 பேரும், யார சூரலாம், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு தாங்க, நான் ஒரு பொறுப்பை விரும்புறேன், எனக்கு நீங்க பொறுப்பை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு உடனே கூட ஒரு ஆள் வந்திருக்காரு, ஒரு ஆளுக்கு தான் பொறுப்பு கேட்க போயிருக்காரு. அவரும் பார்த்தவொன்னா மிஸ்கால எனக்கும் ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு 2 பேருமே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்றாங்க, யாரும் ஆசைப்படுகிறீர்களே அவர்களுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இன்னாலா லா தவல்லி ஹதா மன் சஅல்து வலா மன் ஹரஸ அலைஹி, ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் பொறுப்பு கொடுக்க மாட்டோம். ஆசைப்பட்டு கேட்டா கொடுக்கறது கடையில இருக்கிற கம்மர் முட்டாயா? இனிப்போ ஒரு பொறுப்பு, நீங்க இந்த பொறுப்பை உணர்ந்து என்ன செய்யணும், மக்களுக்கு பணியாற்றணும். கேட்டதும் தூக்கி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? ஒரு பணத்தை கூட கொடுத்துடலாம், உங்களை நம்பி கொடுக்குறோமே. அப்ப என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. புகாரில இந்த நபி மொழி இடம்பெற்று இருக்கிறது 7149. அப்ப என்ன சொல்றாங்க? கொடுக்க மாட்டோம். 2 பேரும் என்ன செய்யறாங்க? நிராகரிக்கிறாங்க. இந்த ஒரு இதை பாருங்க, மூமின் தான் போய் கேட்கவுடனே என்ன செய்யறாங்க? வச்சுக்கிறீங்க, இதை நீங்க வச்சுக்கிறீங்க, அதை வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்க மாட்டிருக்காங்க. நிராகரித்து கேட்டவுடன் கொடுக்க மாட்டோம். அப்ப ஆசைப்பட்டு ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டாலும் அவங்க சிந்திக்கணும்ல, எனக்கு உன்னை பிடிக்கணும், நீ இந்த நிர்வாகத்துக்கு தாங்குவியா, பொறுமையை சகிச்சு போவியா, உன்னைய நம்பி பொருளாதாரத்தை கொடுத்தா அதை நல்ல முறையில நீ கையாளுவியா, இவ்வளவு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. போற போக்குல நீங்க ஒருத்தர் கையில கொடுத்துட்டு போயிட்டு குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி நாசம் பண்ணிட்டு போயிட்டா அந்த பொறுப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? பொறுப்பும் நாசமா போயிடும், பொருளாதாரத்தையும் தின்னு என்ன செஞ்சு போயிடுவான், யாப்பம் விட்டுட்டு போயிடுவான். அப்ப பொறுப்புணர்ந்து தான் கொடுக்க முடியும், ஆசைப்பட்டவனெல்லாம் கொடுக்க முடியாது. அதை கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இன்னும் அதை கேட்கிறாங்க. ஒரு அடியான் எப்படி வருது பாருங்க, யகூலு மாமின் அபுது இஸ்தரஅத் அல்லாஹு ராயித ஃபலம் யஹ்துமா பி நசீஹத இல்லா லம் யஜித ராயத்தில் ஜன்னா, அதாவது சொர்க்கத்தின் வாடையை அவன் நுகர மாட்டான். என்ன மாதிரியான ஒரு அடியான் குடிமக்களின் பொறுப்பை, அது ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னர், தலைவர், சிஎம், பிரதமர்,
அவர்களுக்கு இந்த பதவியை வழங்கி இருக்கத்தக்க மக்கள் மீது நலன் காக்காமல், மக்கள் மீது கட்டுமுராண்டித்தனமா இருப்பாங்க, இறக்க குணம் காட்டாம அயோக்கியர்களா இருப்பாங்க, நலனை காக்க தவறினார்களே அவர்கள் எப்படி தெரியுமா, ராயித்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனையை நுகர மாட்டார்கள். ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு மெம்பர் ஆகட்டும், இல்ல ஒரு ஜமாத்துல இருக்கக்கூடியவங்களே ஆகட்டும், அந்த மக்களை பற்றி சிந்திக்காமல், அந்த மக்களுக்கு நலனை பற்றி சிந்திக்காமல், மக்கள் மீது வெறுப்புணர்வையும் லாபகரமா பொருளாதாரத்தை தின்னு முழுங்கக்கூடியவனாகவும் இருந்தால் அவன் எப்படிப்பட்டாலாம், சொர்க்கத்தின் வாசனையை நுகர மாட்டார்கள், நரகம் சென்று விடுவார்கள். அப்ப ஆட்சி பதவிங்கிறது அவனுக்கு ஏகப்பட்ட கேள்வி கணைகள் இருக்கிறது. அதனாலதான் ஒரு நல்ல ஆட்சி தலைவனாக இருந்தால் அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்குறான். 7 பேருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கிறதுல அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஆதில், இமாமுல் ஆதில், நல்ல ஒரு ஆட்சியாளர் இருக்காரு, அவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிமொழி இருக்கு. ஏன்னா திடமா நிக்கணும், பல நெருக்கடிகள் வரும். அவர் நல்லது செய்தாலே மக்கள் அவரை என்ன செய்வாங்க, அதுலயும் குறை கண்டுபிடிப்பாங்க, அதையும் சகித்து போகணும். அப்போ பொறுப்புள்ள பணி என்பது பல கேள்விகள் வரக்கூடியது. அதனால அது கவனமாக இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு நல்ல முறையில் நடந்த சொர்க்கத்தை கொடுத்துட்றான். ஏன்னா சகிப்புத்தன்மை வேணும்ல, கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு அதிருப்தி அடைவாங்க, பல விஷயங்கள் இருக்கு பொறுப்புள்ள பணியில். பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். இந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. வல்லதீனஹும் லி அமானத்திஹும் வஅஹதிஹும் ராஊன், நல்லடியார்கள் எப்படி தருமா இருப்பார்கள், அமானிதங்களை உடன்படிக்கையிலே பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்னவா, அவர்கள் மேலும் வல்லதீனஹும் அன் ஸலாத்திஹும் யுஹாஃபிலூன், தொழுகையும் பேணுவார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு என்னத்தை நான் கொடுப்பேன், உலாயிக்க ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரீசூன லிஃபிரதோஸுஹும் ஃபீஹா ஹாலிதூன், ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தை நான் வைத்திருக்கிறேன். 2 இதை சொல்றான். அமானிதத்தை பேணி பாதுகாப்பாங்க, இன்னொன்னு என்ன செய்வாங்க, அதோட சேர்த்து தொழுகையும் செய்வாங்க. அவங்களுக்கு நான் என்னத்தை வச்சிருக்கேன், ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தை வைத்திருக்கேன், ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இந்த அமானிதத்தை பேணக்கூடிய மக்களை அல்லாஹ் என்ன செய்யறான், மூமின்களை சிலாகித்து நமக்கு எடுத்து உரைக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு, கணக்கு வழக்கை திட்டமாக காட்டணும், மக்களுக்கு நலம் நாடணும். ஆஹா மக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், மக்கள் மீது கரிசனை செய்யக்கூடியவராக இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆட்சி செய்யறாங்கள, மக்கள் மீது கரிசனை இல்லாம மக்கள் சாகணும்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி செய்ய முடியாது. அயோக்கியர்களின் கூடாரமா இருக்கு ஆட்சி என்று சொன்னாலே, கயவர்கள் தான் இருப்பாங்க என்று கயவர்கள் கையில் தான் ஒரு ஆட்சி இருக்குங்கிற அளவுக்கு இருக்குதுல்ல, அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்கள். அடுத்து பாருங்க, ஒருவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறோம், மாமின் அமிரி எல் அமரல் முஸ்லிமீன, ஒரு ஆட்சியாளர் முஸ்லிம்களை நிர்வகிக்கிறார்கள், பிளஸ் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கு. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா லா எஜிதுலகும் வா என்சவு இல்லாலம் எதுகுலு மாகும் ஜன்னா, அவரும் சொர்க்கம் போக மாட்டார். என்ன செய்யாம இருந்தா, அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்காமல் இருந்தால். ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க, கொடுத்த உடனே உழைக்கணும்ல. பொறுப்பு வந்துட்டு பேருக்கு பொறுப்பை வச்சுக்கலாம், கிடைக்கிறதெல்லாம் தின்னு தீர்த்துறலாம் சொல்லி சும்மா இருந்தா உழைப்பு என்ன இருக்கு. அப்ப எப்படி வருதுகிற என்றால், இல்லாலம் எதுகுலு மாகும் ஜன்னா, அவன் அந்த மக்களுக்காக உழைக்காமலும் அக்கறை காட்டாமலும் இருந்தால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, இதை நான் கேட்டேன் என்று நபி மொழி வருகிறது. அப்ப அவன் உழைக்கணும். ஒரு பொறுப்பையும் கொடுத்தாச்சு, உன்னை நம்பி நீ மக்களுக்காக என்ன உழைச்ச, களமிறங்கி பணி செய்யணும்ல, அமானிதம்ல, இதையும் கேள்வி இருக்குது. பொறுப்பை ஏற்றுட்டு பேசாம கல்லு மாதிரி என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து இருந்தாலும் அதுவும் வீணாக போயிடும். அப்ப அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, அடுத்த நபிமொழியை பாருங்க. தஜிதூன மின் ஹைரன் நாசி ஃபி ஹாதல் சஇ, இந்த தலைமை பதவி விஷயத்தில் தாமாக உங்களுக்கு விழும் வரை, வரும் வரை, உங்களுக்கு ஒரு பொறுப்பு உங்களை தேடி வந்துடணும். நிர்பந்தத்தில் அவர் தான் இருக்காரு, இவர் தான் இருக்காரு அப்படின்னு வரும் வரை, வசத்திகும் லஹு கருகியத்தல் ஹத்தா யக்து ஃபீஹி, நீங்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருங்கள். கருகி, அதாவது ஒரு பதவி வருது, எனக்கு வேண்டாம்பா, எனக்கு பயமா இருக்கு, அதை நான் தவிர்க்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கே நீங்க இருங்க. அது உங்களை தேடி விழும் வரை, உங்களுக்கு அது நெருக்கடியில வந்துடும். இன்னார் இவர் செய்வாருங்க அப்படி நெருக்கடி வந்தா, அந்த நெருக்கடி அல்லாஹ்வா என்ன செய்யறான், உங்களுக்கு பார்த்து தர்றான். சரி, அதை நீங்க என்ன செய்யணும், வேற ஆள் இல்லைன்னா அதை நீங்க கையாண்டு தான் ஆகணும். நெருக்கடியின் பேர், நிர்பந்தத்தின் அடிப்படையில்
அப்படிதான் வரணும். முஸ்லீம்ல வரக்கூடிய 4945 நீங்கள் அதை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்களாக இருங்கள். உங்களை சேரும் வரை நீங்கள் மக்களில் சிறந்தவர்களாக உங்களை பார்க்கணும். நீங்க இவர்கிட்ட கொடுத்தா அது என்ன செய்யும், சரியா இருக்கும் என்று வர்ற அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு அப்படியா இருக்குது. கண்டவர்களுக்கெல்லாம் என்ன செய்திரும், அந்த பதவி ஆசை பொறுப்பாசைகள் எல்லாம் அவர்களோடு மிளந்து கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு கை ஓங்கி இருக்கு. பல நிர்வாகங்கள் எல்லாம் அனாச்சாரங்கள் எல்லாம் கயவர்கள்ட்ட தான் இருக்குது. அவ்வளோ துட்டுகள் இப்போ வக்ஃபு வாரியமே இருக்குது. அவ்வளோ சொத்துகள் குமிஞ்சு இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. அதை நல்ல முறையில் கையாண்டால் முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் இப்போ போடுறாங்க. இப்போ சீக்கிரம் இடிச்சு பள்ளி கட்டுங்க, மக்தபு கட்டுங்க, இக்திதாய் கிளாஸ் கட்டுங்க, பாலர் பள்ளி இப்போ சொல்றாங்க. ஏன் அப்பவே சேர்ந்திருக்கலாமே? லட்சக்கணக்கான கோடிக்கு மேல வச்சிருக்கிறதை அவர்கள் நல்ல முறையில் கையாண்டால் அது பொறுப்புணர்ந்த பணி தானே. எவ்வளவு சொத்தை நம்பி உங்கள்கிட்ட தந்திருப்பாங்க. இது குடும்ப பிரச்சனை, நம்மளே தீர்த்துக்கலாம். அவன் வர்றது வேற விஷயம். தவறான பாதைக்குத்தான் இந்த சட்டத்தை போட்டு உள்ள வராங்க. ஆனா நம்ம நல்ல முறையில் செய்தோமா? கண்டிப்பா நல்ல முறையில செய்யல. இஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த சொத்தை வாரி கொடுத்து இருக்கிறார்கள். பல முகலாக்களில் இஷ்டத்தை கொடுத்துறாங்க. அந்த கணக்கு வழக்கே இல்லை. உள்ளுக்குள்ள நிர்வாகத்துக்கு கூட கணக்கு வழக்கு காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கண்ணா பின்னான் கவர்மெண்டுடைய கண் பார்வையில தான் இருக்கு. இஷ்டப்பட்டா கவர்மெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆற்காடு ரோட்ல பல கடைகள் நம்ம ஆளுங்க வக்ஃபு வாரிய கடை தான், குறைஞ்ச வாடகையில கொடுக்குறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு லாபத்தை வாங்கி கொண்டு சரியான முறையில் செயல்படாமல் அநியாயம் கை ஓங்குற அளவுக்கு இந்த வக்ஃபு வாரியத்தில் உறங்கி கொண்டிருந்திருக்கார்கள், தூங்கி கொண்டிருந்திருக்கார்கள். தூங்கி கொண்டிருக்கிற தின்னு ஏப்பம் போட்டு தின்னுட்டு தூங்கி இருக்காங்க. அப்போ ஒரு கையாடல் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் கையாடல் நடந்திருக்கு. ஒரு பள்ளிவாசல் இருந்தா சொத்து 10 வீடுகள் இருக்கும் நெல்லை மாவட்டத்தில். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல நல்ல எழுதி கொடுத்துருக்குறாங்க. நல்ல கையாடல்கள், வீடுகள் எல்லாம் இஷ்டப்பட்ட ஆளு கொடுத்துருப்பாங்க. இப்படியெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கிறது. அதுல எந்த சந்தேகம், நமக்கு கண்ணுக்கு தெரியாம தாறுமாறா நடந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அது நம்மளுக்குள்ள பேசி முடிவெடுக்க வேண்டியது. அரசாங்கம் தலையிடுவதற்கு அவசியம் இல்லை. ஏன்னா மத ரீதியா தலையிடக்கூடாது என்பது சட்டத்துல இடமே இருக்கு. அதனால அதை கவனத்துல வைத்துக்கணும். நல்ல முறையில் கையாளதான். இப்போ கையாளுறாங்க. இப்போ பல இடத்த சீக்கிரம் அவசரமா உங்களுக்கு நாங்கள் நிதி உதவி, அதான் சட்டம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். மறைமுகம்லாம் கிடையாது, நேரடியாவே அதை ட்ரஸ்டா மாத்தி அவங்க பாதையிலே போய் அதுல பாடசாலை செய்யலாம், அடிப்படை கிளாஸ் வைக்கலாம், இக்திதாய் கிளாஸ் வைக்கலாம். இப்படியெல்லாம் சேர்ந்தா நிறைய லாபங்கள் பண்ணிருக்கலாம். பள்ளிவாசல்ல வச்சு குரான் கிளாஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கும் உள்ள வீடுகள் இடங்கள் இருக்கும்ல, அதை ஒரு தட்டி அதை ஒரு பாடசாலையா என்ன செய்யலாம், ஆக்கி விட்டிருந்தால் அதுல சில அடிப்படை கல்விகள் கிடைத்திருக்கும். அப்ப பொறுப்பை உணர்ந்து செய்யல, அமானிதத்தை பேணல, நிறைய வரச்சல தாறுமாறா விட்டது. இப்ப தீயவர்கள் கையில போனதும் அவன் என்ன செய்திருக்கான், தீயவர்கள் மூலியமா அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். அப்படி கூட கற்பிப்பான்ல. தீயவர்கள் மூலியமா ஒரு சோதனை வரச்சல எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் வரும். கடந்த காலங்கள்லயும் அப்படிதான் வந்திருக்கு. பிரோனு, ஹாமானு, காரூனு எவன் வந்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் தீயவர்கள் மூலியமா தான் காட்ட முடியும். நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கணும், பொறுப்பை உணர்ந்து இருக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு செய்தி வருது. ஒரு முஸ்லீமை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவருக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுது அவர் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத இன்னொரு இடத்தை சொல்கிறார் பாருங்க. அந்த பொறுப்பை அவர் மோசடி செய்யாமல், மோசடி பாருங்க, மண்கசைனா மோசடி செய்யாமல் நிர்வகிக்கணும். எவ்வளவு மோசடி நடந்திருக்கும். கொஞ்சம் கிடைச்சால எடுத்து வாயில போட்டுறாங்களே, கிடைக்கிறதுல மோசடி செய்யக்கூடாத, கேட்டு வாங்கிக்கலாம். இவ்வளவு சேர்ந்திருக்கங்க, இவ்வளவு உழைச்சிருக்கங்கன்னு சொல்லி. இவன் கள்ள கணக்கு காட்டில ஆட்டையை போட்டுருவான், கணக்கையே மாத்திருவான. அப்படிப்பட்ட ஆளுகளா இருக்காங்க. அவன் மோசடி செய்யாமல் என்ன செய்யணும், அதை அவன் கையாளணும். அவன் மோசடி செய்தால் என்ன ஆகும், இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அவன் மக்கள் பணம் தர்றாங்க. ஒரு நம்பிக்கையான ஸ்தாபனத்துக்கு நாங்க 1 கோடி வச்சுக்கிறோங்க, ஒரு 2 லட்சம் வச்சுக்கிறோங்க, 10,000 இருக்கட்டுமே, பாக்கெட்ல தூக்கி போட்டா அப்படியும் போடலாம்ல. கள்ளக்கணக்கு தான் காட்டுகிறார்களே. அப்ப அதை அவன் செய்தாலும் என்ன ஆகும், அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், நரகம் தான் போவான். இப்படி இந்த அமானிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நீங்க ஆசைப்படாதீங்க. இதற்கு போன மக்கள் எல்லாம் இந்த பதவி சோகத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதா, ஒரு வார்டு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நாக்கை தொங்க போடுற மாதிரி கூட என்ன செய்வாங்க, ஆபீஸ்ல பல முஸ்லீம் அதிகாரிகள் நிக்கிறாங்க. கேட்டா மக்களுக்காகங்கிறாங்க. என்னது மக்களுக்காக? அதுக்காக உன்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு போயிருவியா, உன் கொள்கையை விட்டுட்டு போயிருவியா, உன்னுடைய இந்த அமானித பொறுப்பையாவது பேணி பாதுகாக்க முடியுமா? கொள்கையை விட்டுட்டு தான் பேணி பாதுகாக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு அலையக்கூடாது பதவியை தேடி.
பதவி சுகங்கிறது அவனை மாத்தி விட்டுரும். அமானிதத்தை என்ன செய்ய முடியாது, நின்று பேண முடியாது. இன்னும் சொல்ல போது நெருக்கடி கொடுப்பான். நீ இதை செய்யலைன்னா விடமாட்டேங்குவான். அவ்வளவு பேருக்கு நீ மதுபானம் வாங்கி கொடுக்கணும், கொடுக்கலன்னா உன்னை விடமாட்டேங்குவான். விட்டாதான் கதை நடக்கும். நெருக்கடிக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப நெருக்கடியை நீ விரும்பி எடுத்துக்கிறியா, உன்னை தேடி வந்துச்சா? நீ திட்டம் போட்டு நீ போனாதான் நெருக்கடி ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அப்போ அதில் கவனத்தில் வைக்கணும். இந்த மாதிரி உள்ள சொர்க்கத்தை என்ன செய்ய மாட்டான், மோசடி செய்கிறவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதையும் அறிவிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், யகூலு அல்லாஹும்ம மன் தவல்லி வ அம்ரி வ உம்மதி ஸய்யன் வ ஸக்க அலைஹி. நீங்கள் ஒரு பொறுப்பை உங்களிடம் கிடைக்கிறது. அப்பொழுது நீங்க என்ன தெரியுமா செய்யணும், மக்கள் மீது, அந்த பொறுப்புக்கு கீழே இருப்பாங்களா மக்கள், அவங்கள்ட்ட நீங்க எப்படி தெரியுமா நடந்துக்கிறணும், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், ரகம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உம்மதி ஸய்யன் ஃபரஃபக பிஹிம் ஃபரஃபக பிஹி. யார் ஒருவர் மென்மை இல்லாமல் கரடு முரடாக நடக்கிறார்களோ அல்லாஹ்வே அவர்கள் மீது நீயும் என்ன செய், பிடி, கரடு முரடாக நட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை துஆவா கேட்கிறாங்க, இப்படி நட என்று சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மூமி நடக்கலாமா? கீழே உள்ள மக்கள் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குன்னா அவங்க மேல நீ இறக்கம் காட்டி அவங்களுக்கு நீ நல்லது நடணும். அவங்களுக்கு ஏதாவது வகையில ஒரு நல்லது நடந்துடாதா, அவங்களுக்கு அந்த ஒரு சுகம் கிடைச்சிடாதா, அதற்கு நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிறலாமன் என்றுதான் ஒரு அமானித பொறுப்பை கையில் வைத்து ஒருத்தவன் கையாளனுமே ஒழிய துஷ்பிரகம் செய்து விடக்கூடாது, துரோகம் செய்து விடக்கூடாது, அதற்கு அலைஞ்சி போகக்கூடாது. இதை எப்படியாவது அடையணும், இந்த பொதுச் செயலாளர் வேணும், தலைவர் வேணும், பொருளாளர் வேணும் என்று அலைந்து திரியக்கூடாது. நெருக்கடியில் உங்களை நாடி வரச்சுல சரி யாரும் இல்லை, மக்களுக்காக நம்ம இதை எடுத்து செயல்முறை ஆற்றலாம் என்று வந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம். அது பொறுப்போடு நடக்கணும். பயங்கரமான கேள்வி கணைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் அமானித மக்களுடைய துட்டு வரும், மக்களுடைய பிரச்சனைகள் வரும். அதை கரெக்டான முறையில அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டு கையாளக்கூடிய மக்களாக என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் செங்குட்டப்பாளையம், அதாவது கிணத்துக்கடவு செங்குட்டப்பாளையத்தில் சுவாமி சித்பாவனந்தா மெட்ரிக் பள்ளி, அங்கே ஒரு 8ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கக்கூடிய, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க, பெரிய மனுஷி, பூ பெய்திருவான்னு சொல்லுவாங்களா, அது ஆனதும் தேர்வு இப்போ நடந்து கொண்டு இருக்குது, பரீட்சை. அந்த அந்த பெண்ணு பெரிய மனுஷி ஆனதும் அடுத்த 2 நாள்ல தேதி மாற்றம் பண்ணி மூலாண்டு தேர்வு வந்துட்டு, அவங்களுக்கும் பெரிய மனுஷியான செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. பெரிய மனுஷியான சில பேர் கொண்டாடுறாங்க, அது கொண்டாடுறதுக்கு அவசியம் இல்லைன்னு வைங்களேன். அதை புனித தேரோட்டு விழா, நீராட்டு விழான்னு சொல்லி பத்திரிக்கைலாம் அடித்து கொண்டாடுவாங்க, அதை விட்டுருங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த முழு ஆண்டு தேர்வில் பரீட்சை எழுதுறதுக்கு வந்திருக்கு. 2 நாளில் பெரிய மனுஷியாகி மறுபடியும் ஒரு 2 நாள் எழுத வந்ததும், உனக்கு தீட்டு ஏற்பட்டிருக்கு. ஏண்டா, மாதவிடாய்ங்கிறது ஒரு பெண்களுக்கு இயற்கை, உலகம் தோன்ற பெண்கள் காலம் முதல் இன்று அழியிற வரைக்கும் வரக்கூடியது. இன்னும் வரைக்கும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்காம பாருங்க, ஒரு மூடனா. பகுத்தறிவை பேசக்கூடிய மாநிலம் தமிழகத்திலேயே இப்படி இருக்குதுன்னு சொன்னா, வட மாநிலங்களெல்லாம் எப்படி இருக்கும் என்று இந்த மாதிரி செய்தி அங்கேயே வந்திருக்கு. கற்பனை பண்ணி கூட பார்க்க வேண்டாம், நிறைய செய்திகள் இருக்கு. ஆனால் மறைச்சிடுவாங்க, காட்டு முராண்டிகள் ஆட்சி செய்யற இடம் இல்ல, செய்தி வெளியே வர்றதான் இப்படி அமைக்கிடுவாங்கல்ல, செய்திகள் அப்படியே இருக்கு. இந்த பெண்ணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கிளாஸை வகுப்பறையை விட்டு வெளியில போ அப்படின்னு இருக்காங்க. வெளியில போங்கிறது மட்டும் இல்லை, அவமானப்படுத்தியிருக்காங்க. வெளியில போன்னு சொன்னாலே அவமானப்படுத்துறதுன்னா, வார்த்தைகள் தீண்டத்தகாத வார்த்தைகளையும் பேசி வெளியில இழுத்துட்டு போய் அந்த படிக்கட்டுல நின்று நீ எழுது என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறான்னா, அங்க உயர் அதிகாரி எப்படிப்பட்டவனா இருப்பான், மற்ற பள்ளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களும் கண்டிக்கலாம்ல. கண்டிக்கல, ஏகமா சுவாமி சித்தவானந்தனும் மொத்த பேரும் வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. வர்ணாசலம் கொள்கையை எடுத்துக்கிறவாங்க போல இருக்கு. யாருமே கண்டிக்கல, ரசிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு எல்லா பெண் பிள்ளைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்ன தெரியுமா செய்யணும், உடனே கடுமையான முறையில கண்டிச்சு இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணா பயந்துருவான். இடைநீக்கம் பண்ணக்கூடாது, பணி நீக்கம் பண்ணணும் இந்த மாதிரி அயோக்கியர்களை எல்லாம். இப்ப இந்த மாதிரி வக்குவாரியம் பல பிரச்சனைகளுக்கு தொடர் போராட்டம் பண்ணணும், கண் துடைப்பு போராட்டம் பண்ணக்கூடாது. இதுக்கு அப்படி இல்லை, சும்மா போராட்டம் உள்ள போனாலே அவன் பயந்து என்ன செய்திருவான், வேலை பெறும்ல, பொருளாதாரம் பெறும்ல.
உடனே இல்லை நான் தவறுதலா நடந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டுவான், இல்லைன்னா இடைநீக்கி அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும். பெற்றோர்கள் எல்லாம் உள்ள வேறணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இப்படிதான் கிருஷ்ணகிரியில நோம்பு டயத்துல முஸ்லீம்கள் நோம்பு வைத்தாங்கன்னு சொல்லி பள்ளிவாசல ஸ்கூலை விட்டு பள்ளியை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க கிருஷ்ணகிரியில. அதுக்கு எல்லாரும் போய் குமிஞ்சாங்க, நோம்பு வைக்கிறதுனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஒரு இப்படி ரெண்டு இடத்துல நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில நடந்தது, இன்னொரு மாவட்டத்திலையும் நடந்தது இந்த கடந்த ரமலான்ல. அப்ப இந்த மாதிரி வெறித்தனம் எப்படி வருது? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தீட்டு என்பது பெரிய மனுஷி மட்டுமா? மாதம் நடந்தால் மாத விளக்கு என்பது இயற்கையின் ஒரு தன்மை. அதை எப்படி நீ பண்ணலாம்? அதை எதுக்கு நீ அந்த பிள்ளையை கேவலப்படுத்தி கூறுப்படுத்தி நாசப்படுத்தி வெளியே இழுத்து விட்டுருக்கிறான்? அந்த பிள்ளையுடைய போட்டோவோடலாம் போட்டு அந்த முகத்தை மறைச்ச மாதிரி மன வருத்தத்தோட பெற்றோர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை என்ன செய்யணும்? கடுமையான முறையில கண்டிக்கணும். எங்க நடந்தாலும் சரி உடனே பூந்துடணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே என்ன செய்யும்? கொஞ்சம் வேலை செய்யும். சின்ன சின்ன மேட்டர்கள், இந்த மாதிரி சின்ன சம்பந்தம்லாம் விட்டு கொடுத்துடக்கூடாது உரிமைகளை. என்ன உன் வீட்டுல மட்டும் அதிசய பெண்கள் இருக்காங்களா? எந்த அடிப்படையில பள்ளிக்கு வராதங்கிற? எந்த அடிப்படையில வராதங்கிற? என்ன சட்டத்தின் அடிப்படையில்? சட்டமன்றது கூட பெண்கள் எம்எல்ஏ வரக்கூடாதா? அப்ப அந்த மாதிரி ஒரு வெறித்தனம் வந்து ஆசிரியர் என்னத்தை படிச்சிருக்கான் மண்டையில? இதைதான் வெறியோட சேர்த்து தான் படிச்சிருக்கானா? கல்வியோட மத வெறி இந்த மாதிரி கெட்டத்தன்மையும் சேர்த்து படிச்சிருக்கான். வக்கீல் வந்து பொய் சொல்ல படிக்கிற மாதிரி. அதான் வக்கீல் என்ன படிக்கணும்? நீதியை நிலைநாட்டுறதானே படிச்சிருக்கணும். ஓட்டையில பூந்து விளையாண்டு சட்டத்தை வளைக்கிறதையும் சேர்த்து படிச்சிருப்போம். இவன் இந்த காய்வாளித்தனத்தையும் சேர்த்து படிச்சிருப்போம். அப்போ கல்வியாளர்கள் என்பவர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடிய நல்மக்களாகவும் மக்கள் மீது அன்பு கொண்ட மக்களாக இருக்கணும். பாமர மக்கள் மீது தூக்கி விடக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? கரடு முரடாகவும் கட்டு முராண்டிகளாகவும் இருக்கிறாங்க. படிப்போட சேர்த்து சில வெறியையும் என்ன செய்திருக்காங்க? படித்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு தகவலுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.